நான் ராசாத்திக்கு எப்பவோ பணம் கொடுத்தேன். அவதான் வாங்க மாட்டேன்னு சொல்றா. எப்படி வாங்குவா? உங்கள மாதிரி ஒரு ஏமாத்துக்கார புருஷன்ட்ட எப்படி நம்பி பணம் வாங்குவா? தம்பி சித்த நகருங்க. தம்பி இந்த பிரசாதத்தை உங்க மனைவி கிட்ட கொண்டு போய் கொடுங்க. சரிங்க சாமி. நீங்க கஷ்டப்பட்டு பண்ண வேண்டுதலுக்கான பலன் அவங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நன்றி சாமி. சாமி அப்படி என்ன கஷ்டப்பட்டு வேண்டினாரு? தம்பி மலைக்கோயில் உச்சியில காட்டு பூ பூத்திருக்கும். அந்த பூவை பறிச்சுட்டு வந்து பிள்ளையாருக்கு வச்சு பூஜை பண்ணேன்னா உன் மனைவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் வெயில் பட்ட பனி மாதிரி விலகிடும். சாமி அன்னைக்கு நல்ல நேரம் 10 நிமிஷம் தான் இருந்தது. அதுக்குள்ள இவர் கஷ்டப்பட்டு மேல போய் பூவை எடுத்துட்டு வந்து சாமிக்கு பூஜையை முடிச்சாரு. அதனால இனிமே அவர் மனைவிக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துரும். இந்த மாதிரி ஒரு நல்ல புருஷன் கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணுதான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி தம்பி நான் வரட்டுமா? சாரிங்க, தெரியாம உங்களை நிறைய பேசி கஷ்டப்படுத்திட்டேன். இத பாருங்க, நானும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. ராசாத்தியை ஏமாத்த தான் செஞ்சிருக்கேன். அதனால நீங்க திட்டினதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். உங்களால முடிஞ்சா ராசாத்தி கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உதவுறீங்களா? அவ என்கிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்காங்க. வெளியில பணம் கேட்டு அவ அவமானப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலங்க. ப்ளீஸ் நீங்களாச்சும் கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்கறேங்க. ரொம்ப நன்றிங்க. சரி வரேங்க. நாளையோட கெடு முடிய போகுது. பெரியத்த என்ன சொல்ல போறாங்களோ தெரியல. மஞ்சுளா, ஹலோ. ஏ ராசாத்தி, நான் மஞ்சுளா பேசுறேன்டி. சொல்லு மஞ்சுளா. சாரிடி, ஏதோ கோவத்துல உன்கிட்ட நான் அப்படி பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருடி. பரவாயில்ல மஞ்சுளா, நான் அதை பெருசா எடுத்துக்கல, விடு. அதான்டி நீ. சரி, நீ பணம் கேட்டிருந்தல, அத நான் ரெடி பண்ணிட்டேன். நிஜமாவா மஞ்சுளா? ஆமா, உடனே கடைக்கு வரியா? மஞ்சுளா, உண்மையாவா சொல்ற? உண்மையதாண்டி சொல்றேன். பணம் ரெடியா இருக்கு, சீக்கிரம் வந்து வாங்கிக்கோ. ரொம்ப தேங்க்ஸ் டி. ஏய், நமக்குள்ள என்னடி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? கொஞ்சம் சீக்கிரம் வரியா? நான் வெளியே போகணும். உடனே வந்துருவேன் மஞ்சுளா, வந்துருவேன். சரி வாடி. ஏய், என்னாச்சு ராசாத்தி? ஏய் ராசாத்தி, என்ன கண்ணுல தண்ணி? இது ஆனந்த கண்ணீர் அத்தை. ஆனந்த கண்ணீரா? இனி ஏதாவது சொன்னானா? இல்ல அத்தை, பணம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் உனக்கு பணம் தரேன்னு சொன்னது? என்னோட ஃப்ரெண்டு மஞ்சுளா அத்தை. அவகிட்ட பணம் வேணும்னு கேட்டிருந்தேன். அவதான் இப்ப போன் பண்ணி பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு வர சொன்னா. நல்ல விஷயம்தான். இன்னையோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அத்தை. ஆமா ராசாத்தி. சரிங்க அத்தை, நான் போய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு பொழுது சாயறதுக்குள்ள வந்துரு. சரிங்க போயிட்டு அத்தை.
ரெடி பண்ணி கொடுக்க கூடாதே. ஏதாவது பண்ணி இதை தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? சொல்லுங்க மேடம். ஹலோ, எங்க வீட்ல குண்டு ஒரு பொண்ணு இருப்பால, அவ ஃப்ரெண்டு கிட்ட போய் 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வர போறா. அவகிட்ட இருந்து நீங்க பணத்தை அடிக்கணும். பண்ணிடலாம் மேடம். அவ போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன். கரெக்டா அவகிட்ட இருந்து பணத்தை புடிங்கிடுங்க. சரி மேடம். முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன். இப்படி நீ பணத்தை அத்தை கிட்ட கொடுக்கறேன்னு நானும் பாக்குறேன். நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரி. ஏ ராசாத்தி, வாடி. சாரிடி, உன்னை பணம் கேட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. நீ பெரிய அமௌண்ட் இல்ல கேட்ட, அதான் அத ரெடி பண்ண கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. மஞ்சுளா, என் மேல கோவம் இல்லையே? இருந்துச்சு, ஆனா இப்ப இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும்டி. இந்த பணத்தை உன்னால உங்க வீட்டு ஆளுங்க கிட்டயே கேட்டு வாங்க முடியும். ஆனா நீ வாங்கல, அவ்வளவு ஏன் உன் புருஷன் இனியும் பணம் கொடுத்தோம் நீ வாங்கலையாமே. இது எப்படி உனக்கு தெரியும்? நான் கோயில இனியனை பார்த்தேன். நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்க, கண்டிப்பா பண்றேன். உங்களால முடிஞ்சா ராசாத்தி கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உதவுறீங்களா? வெளியில அவ பணம் கேட்டு அவமானப்படுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியலங்க. ப்ளீஸ், நீங்களாச்சும் கொடுத்துறீங்களா? ராசாத்தி, உன் நம்பிக்கை வீண் போகல. இனியும் உன் மேல அக்கறையா தான் இருக்காரு. நான் தான் அவரை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன், என்ன மன்னிச்சிரு. என்ன மஞ்சுளா, நீ போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சரிடி, நான் பணம் தரேன். முதல்ல உன் பிரச்சனையை முடிச்சுக்கோ. இது நான் கடையை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு வச்சிருந்த பணம். உன்னால எப்ப முடியுமோ அப்ப குடு, சரியா? சரி மஞ்சுளா, ரொம்ப நன்றி. ஏய், நமக்குள்ள என்னடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு. இருடி, பணத்தை எடுத்து தரேன். மஞ்சுளா, ஆ? உன் போனை கொஞ்சம் தாயே. இந்தாடி. புது நம்பரா இருக்கு. ஹலோ அம்மா, நான் ராசாத்தி பேசுறேன். ரசாத்தி, சொல்லுமா. இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். பணத்துக்கு என்ன பாடுபடுறியோன்னு. அதுக்குதாம்மா நானும் போன் பண்ணேன். பணம் ரெடி ஆயிடுச்சுமா. நிஜமாவா சொல்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஆமா, அவ்வளவு பணம் எப்படி ரெடி பண்ண? அம்மா, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேம்மா. முதல்ல நீ அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டு ஆரியா வீட்டுக்கு வந்துரு. நான் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன். அங்க வச்சு உன் கையாலேயே அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துடலாம். சரி ரசாத்தி, இப்பதாமா மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது பாருமா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லா பிரச்சனையும் இதோட முடிஞ்சிடும். நீ எதை பத்தியும் யோசிக்காம அண்ணிய கூப்பிட்டுக்கிட்டு உடனே கிளம்பி வா. சரிம்மா. இந்தா, இதுல நீ கேட்ட 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் டி. பொன்னி, பொன்னி. என்னத்த? பொன்னி, ராசாத்தி தான் போன் பண்ணா. பணம் ரெடி பண்ணிட்டாளா? உன்னையும் என்னையும் பாரியைய வீட்டுக்கு வர சொல்றா. அங்க வச்சு நம்ம கையால அவங்க கிட்ட பணத்தை கொடுக்க சொல்றா. நிஜமாவத்த?
ஆஹா எப்படியோ நம்ம தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடுச்சு. அவ தான் சொல்லிட்டால அத்தை. அப்புறம் எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? கிளம்புங்க போலாம். போங்க. இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு அந்த மரகதத்தை நான் கேக்குற கேள்வியில அவ நாக்க புடுங்கிக்கிட்டு சாகணும். வச்சுக்கிறேன் அவளை. சரி மேடம், உன்னோட போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டீங்களா? நான் பாத்துக்கிறேன். காரியத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். என்னடா மச்சான் அர்ஜென்ட்டா வர சொன்ன? இந்த பாரு மச்சி. என்னடா சொல்ற? மச்சான், இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு கையில 1.5 லட்ச ரூபாய் பணத்தோட வரா. அதை அடிச்சு கொடுத்தோம்னா லம்பா பெரிய அமௌண்ட் கிடைக்கும். மச்சான், அந்த பொண்ணு வரடா. மச்சான், பக்கத்துல வந்தோன்னு கூப்பிட்டு பேச்சு கொடுத்துட்டு சமயம் பார்த்து நான் பணத்தை அடிச்சிடுறேன். ஓகேவா? சரிடா. மேடம், ஒரு நிமிஷம் மேடம். இந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேடம். என்னங்க? மேடம், மலை கோயிலுக்கு எப்படி போகணும்? மலை கோயிலுக்கு இப்படியே நேர போனீங்கன்னா 2வது ரைட் எடுங்க. ஓகே மேடம். அங்கிருந்து கொஞ்ச தூரம் போனீங்கன்னா சரி. மலை கோயில் வந்துடும். அப்படியே பணத்தை புடிங்கிட்டு போறீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தெரியாது மேடம். ப்ளீஸ் அண்ணா பணம் அண்ணா. ஐயோ ஐயோ என் பணம். ஏய் காளி பசங்களா, ஏய் அடுத்தவங்க பணத்தை இப்படி புடிங்கிட்டு போறீங்களே, நல்லா இருப்பீங்களா நீங்க? ஐயோ என் பணத்தை புடிங்கிட்டு போறானுங்களே, நான் என்ன பண்ணுவேன்? வீட்டுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஐயோ அம்மா அழாதம்மா. நீங்க நல்லா இருப்பீங்களாடா? அவங்கள பிடிக்கவே முடியாதம்மா. அவங்க போற வேகத்தை போலீஸ்காரனால கூட பிடிக்க முடியாது. போச்சு பணமெல்லாம் போச்சு. அம்மா பணம் போனா போதுமா, நீ பத்திரமா வீட்டுக்கு போமா. வீட்டுல உள்ள பெரியவங்க கிட்ட போய் சொல்லு, அவங்க ஏதாவது பண்ணுவாங்கம்மா. நான் என்ன பண்ணுவேன் தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே, உனக்கு இறக்கமே இல்லையா? ராசாத்தி போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்னன்னு கொஞ்சம் பாரு. சரிங்க. என்னமோ ராசாத்தி பணம் வாங்கிட்டு வர போயிருக்கா. வந்துருவான்னு சொன்னீங்க, இன்னும் வந்த மாதிரி தெரியலையே. ராசாத்தி கண்டிப்பா சொன்ன மாதிரி பணத்தோட வந்துருவாக்கா. பாக்கலாம் பாக்கலாம். இத வச்சு அந்த ராசாத்திய இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தா பணத்தை ரெடி பண்ணிட்டாளே. அவ பணத்தோட வந்தா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். ஆமாமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். நான் தான் புத்தி கெட்டு பண்ணிட்டேன். அன்னைக்கு கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசினாங்க. பொன்னி கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணு இல்லாதவங்க தானே அன்னைக்கு அப்படி பேசினாங்க. எங்க இன்னைக்கு பேச சொல்லுங்க பாப்போம்.
அதான் ராசாதி பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டால. பொன்னி சும்மா இரு. அத்த, அன்னைக்கு அவங்க எப்படி எல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு பதிலுக்கு நான் பேசினேன்னா அவங்க பொறுத்துக்குவாங்களா? என்னடி விட்டா ரொம்ப ஜாஸ்தி பேசுற? நீங்க அன்னைக்கு பேசினதை விட நான் ஓவரா பேச போறேன். என்னடி வாய் ரொம்ப நீளுது? சும்மாவா நான் பேசுனேன்? நகைய திருடி வித்து தின்ன உன்னை திட்டாம மடியில வச்சு கொஞ்சுவாங்களா? உன்னெல்லாம் அன்னைக்கே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும்டி. ஐயோ பாவனை விட்டம் பாரு. என்ன சொல்லணும்? அந்த பிரச்சனை தான் பேசி இப்ப பணம் கொடுக்கணும்னு முடிவாயிடுச்சு. இப்ப ராசாத்தி பணம் ஏற்பாடு பண்ணி கொண்டு வர போயிருக்கா. மறுபடியும் அதையே பேசிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கு? இந்த பிரச்சனை இதோட விடுங்க. இந்த புத்திமதி சொல்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. ஓ சம்மந்தி வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு திமிரா பேசுறா பாத்தியா? ஆமா, செஞ்சது தப்புதான். அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கணும்? பெரிய மனுஷங்க வீடுன்னா என்ன ஏதுன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி மரியாதையா கேட்டிருக்கணும். திருட்டு குடும்பத்துக்கு எதுக்குடி மரியாதை? என்னமோ நான் திருடிட்டு ஊரை விட்டு ஓடின மாதிரி பேசுறீங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அதான் திருப்பி தரோம்ல. சும்மா இருங்க அத்தை. இன்னும் பணமே கைக்கு வரல, வரதுக்கு முன்னாடி இப்படி பேசுற? இது பாருங்க, ராசாத்தி பணத்தோட வந்துகிட்டு இருக்கா. முதல்ல வரட்டும், அப்புறம் பாக்கலாம். அப்புறம் என்னத்த பாக்க போறீங்க? நானும் என்னன்னு பாக்குறேன். ஏய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன பிஞ்சிரும். என்ன பிஞ்சிடுமா? நீங்க பாப்போம், நீங்க பாப்போம். அது வரைக்கும் என் கை பூ பறிச்சிட்டு இருக்குமா? முதல்ல உங்க சண்டையை நிறுத்துறீங்களா? நடந்தது நடந்து போச்சு. இந்த பிரச்சனை இதோட முடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விடுற மாதிரி இல்ல. நானும் போடா போதுன்னு பாத்துட்டு இருந்தா ரெண்டு பேரும் ஓவரா பேசிட்டு போறீங்க. நாளை பின்ன ஒரு நல்லது கிட்டத்துக்கு போனா ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் எப்படி முடிக்கிறது? இப்படி ஜென்ம விரோதி மாதிரி அடிச்சுக்கிறீங்க. கொஞ்சம் தன்மையா பேச பழகிக்கங்க. அத உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சொல்லுங்க. பொன்னி, இதுக்கு மேல ஏதாவது பேசுன அவ்வளவுதான். எல்லாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிருவேன். பொண்ணு கொடுத்திருக்கிற வீட்டுல எப்படி பேசணும்னு அறிவில்ல உனக்கு? ஆமா, உங்க வீரத்தை என்கிட்ட காட்டுங்க. எப்பவும் அங்க பேசுறதுக்கு துப்பு இல்ல. பொன்னி, சின்ன பிரச்சனைய பேசி பேசி பெருசாக்காத. கொஞ்சம் அமைதியா இரு. ராசாத்தி பணம் கொண்டு வந்துருவாங்கிற நம்பிக்கையில இவ ஓவரா பேசிட்டு இருக்கா. நாம அமிச்ச ஆள் வேற பணத்தை அடிச்சானா இல்லையானே தெரியலையே. ஒருவேளை ராசாத்தி பணத்தோட வந்துருவாளோ?